welcome back to my channel. நான் தான் உங்க ரோஸ். இன்னைக்கு நான் ஷேர் பண்ண போறது டைட்டில் பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எஸ், நம்ம இன்னைக்கு எந்த ஒரு கர்லர் மெஷின் யூஸ் பண்ணாம நேச்சுரலா எப்படி கர்லி பண்றது அப்படிதான் இந்த வீடியோல உங்களுக்கு காமிக்க போறேன். அண்ட் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க எனக்கு வந்து வீடியோ வந்து பாப் அவுட் ஆக மாட்டேங்குது, இன்னொரு தடவை போய் பாருங்க, சப்ஸ்கிரைப் பக்கத்துல பெல் ஐகான் வந்து கிளிக் ஆயிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு டைம் எனக்காக பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்படி இல்லைன்னா நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் எப்போல்லாம் அப்லோட் பண்றேன்னா அப்போல்லாம் உங்களுக்கு வீடியோ வந்து ரீச் ஆயிரும். ஸோ நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கோ இன்டு தி வீடியோ. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு எந்த சைட் பார்ட்டிஷன் வேணுமோ அந்த சைட் பார்ட்டிஷன் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு லென்த்தியான ஒரு சாக்ஸ் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. ஸோ நான் வைக்கிற மாதிரி ஒரு நம்ம ஹேர் பேண்ட் எப்படி மாட்டுவோம் அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு சேஃப்டி பின்னால் நல்லா பின் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி நான் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட ஹேரை ரெண்டு சைடாக டிவைட் பண்ணி எடுத்துக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் இந்த ரப்பர் பேண்ட் வந்து கொஞ்சம் இழுத்து விட்டுக்கோங்க காது கிட்ட. அப்போ தான் நம்மளுக்கு வந்து நம்ம வந்து கர்லி அந்த ஹேரை வந்து ஃபோல்ட் பண்ணி போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொரு சின்ன சின்ன பார்ட்டிஷன் எடுத்து வாட்டர் ஸ்ப்ரே பண்ணணும். அண்ட் வாட்டர் ஸ்ப்ரே எப்படி பண்ணணும்னா ரொம்ப வெட் ஆகணும். அது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈரமாக அதிகமாக வேணும், அப்போ தான் உங்களுக்கு நல்லா கர்லி வரும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி சாக்ஸ்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, எப்படி ஒவ்வொன்றா நீங்கள் ட்விஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரிமைனிங் போர்ஷன் எல்லாமே நான் இந்த மாதிரி தான் பண்ண போகிறேன். ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன போர்ஷன் எடுத்து நீங்கள் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணியே பண்ணுங்கள். ஸோ இப்படி பண்ணுறதுனால என்ன ஆகும்னா நம்ம அந்த இப்போ வந்து நம்ம கர்லி மெஷின் இல்லைல்ல, ஸோ அதனால இந்த சாக்ஸ்குள்ளே நம்ம போடும்போது இந்த வெட்டு வந்து என்ன ஆகும், அந்த ட்ரை ஆகும்போது அது என்ன ஆகுது, அந்த கர்லியை வந்து உருவாகிரும். இது வந்து நீங்கள் நைட் டைம் பண்ணலாம். அண்ட் நான் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு மார்னிங் வந்து ஒரு 11 o'clock பண்ணிவிட்டு நான் 3 o'clock எடுக்க போகிறேன். ஆனால் நீங்கள் வந்து நைட்டு இந்த ஸ்டெப்பை வந்து நீங்கள் நைட் டைம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மார்னிங் வந்து ரொம்ப அக்யூரேட்டான கர்லிங் நல்லா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் நைட் டைம் வந்து பண்ணுங்கள். ஏன்னா நைட் டைம் தான் எல்லாம் ஃப்ரீயாக ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்கள் ஹேர் ஃபுல்லாகவே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் சைடு ஆனதுக்கப்புறம் நான் ஒரு கொஞ்சமாக வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். இப்போ என்னோடய ரைட் சைட்லேயும் பண்ண போகிறேன். ஸோ இதையும் சேம் அதே மெத்தடில் தான். ஸோ என்னோடய ஃபேஸுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் தான் நான் ட்விஸ்ட் பண்ணுறேன். அப்போ தான் உங்களுக்கு பார்க்கும்போது கொஞ்சம் பவுன்ஸியாக கிடைக்கும். அண்ட் ரிமைனிங் போர்ஷன் எல்லாம் அதே சேம் மெத்தடில் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் நைட் டைம் பண்ணுங்கள். ஏதாவது ஃபங்க்ஷன் வருதுன்னா இந்த கர்லி பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் கொஞ்சமாக புஃப் எடுத்து விட்டிங்கன்னா உண்மையிலே பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா அது எப்படி அந்த ஹேர் ஸ்டைல் இருக்கிறது நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோவில் போடுறேன். பேக் சைடில் மிஞ்சி இருக்கிற முடி எல்லாமே நீங்கள் இந்த மாதிரி பேக் சைட்லேயே என்ன பண்ணிக்கோங்க, கர்ல் பண்ணி போட்டுக்கோங்க. பேக் சைடில் பண்ணி போட்டுக்கோங்க. ஸோ இது நீங்கள் நைட் டைம் பண்ணும்போது என்ன ஆகும்னா நீங்கள் தூங்கி காலையில் எந்திக்கிறதுக்குள்ளே உங்கள் ஹேர் வந்து நல்லா ட்ரை ஆயிரும் அண்ட் சூப்பரான கர்லி வரும். ஸ்பெஷலி நீங்கள் ஃபங்க்ஷன் நாளைக்கு ஏதாவது ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நைட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பராக ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் டே சூப்பரான கர்லி கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஸ்டிக்ஸ்குள்ளே ஹோல் ஸ்ப்ரே எடுத்துக்கிறேன். உங்ககிட்ட அது இல்லைன்னா பெரினா வந்து கொஞ்சம் அஃபோர்டபுளாக கிடைக்கும், அது கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம எங்கெல்லாம் கர்லி பண்ணியிருக்கோமோ அங்கெல்லாம் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. அண்ட் ஃப்ரண்ட்லேயுமே கொஞ்சம் நல்லா பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு 5 hours அப்புறம் எடுக்கிறேன். பட் நீங்கள் நெக்ஸ்ட் டே மார்னிங் எடுத்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் ரொம்ப ரொம்ப கர்லி கிடைக்கும். எனக்கு வந்து ரொம்ப எக்ஸாக்டான கர்லி வேண்டாம், எனக்கு கொஞ்சம் வேவியாக இருந்தால் போதும். அப்படின்னால தான் நான் இந்த டைமில் எடுக்கிறேன். ஒரு 5 hours கழித்து எடுக்கிறேன். ஆனால் நீங்கள் நைட் டைம் வச்சுட்டு எடுங்க, உண்மையிலே சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுங்கள், நான் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா பவுன்ஸியாக ரொம்ப வால்யூம் அதிகமாக காட்டும் நம்ம ஹேர். ஸோ தின்னாக இருக்க ஹேர் கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி இன்னும் நிறைய கர்லு உங்களுக்கு எக்ஸைட்டாக வேணும்னா நீங்கள் நைட் டைம் வரைக்கும் வச்சிங்கன்னா சூப்பராக வரும். அகைன் நான் வந்து என்னோடய செட்டிங் ஸ்ப்ரே அடித்து என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அமுக்கி விடுறேன். ஸோ அப்போ இன்னும் கொஞ்சம் கர்லியாக இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், ரொம்ப பார்க்குறதுக்கு நம்ம மெஷின் யூஸ் பண்ணாமல் நேச்சுரலி அண்ட் ரொம்ப அழகான கர்லி வந்து நம்ம பண்ணிட்டோம்.
ஸோ என்ன ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ ரொம்ப ஈஸியாக இருந்ததுல. ஸோ இந்த மாதிரி ஹீட்டில் அழகாக உங்களோட ஹேரை வந்து சூப்பராக கர்லி பண்ணிக்கலாம். உங்களுக்கு சம்டைம் வந்து கர்லி மிஷின் யூஸ் பண்ண தெரியலை, இல்லை மிஷினே இல்லை அப்படிங்கிற ஒரு கவலையே வேண்டாம் இனி. ஸோ மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸ்லேயும் இன்ஸ்டாகிராம் ஃபோட்டோ பிக்லேயும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம். ஸோ இது மாதிரி ஒரு நெக்ஸ்ட் சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நான் உங்களை வந்து மீட் பண்ண போகிறேன். அது வரைக்கும் டாடா பாய், டேக் கேர்.